ஆண்டவரும் இரட்சகரும் இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆதாமை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து விட்டார். அவனுக்கு தேவையான மரம், செடி, கொடி, அவனுக்கு தேவையான உணவுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்த பின்பு அந்த ஆபிரகாமுக்கு எதுக்கு ஒரு ஆசீர்வாதம்? நாம் என்ன நினைக்கிறோம்? ஆசீர்வாதம்னா நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பேர் தானே ஆசீர்வாதம். ஆனால் ஆதாமுக்கு அவனுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்பிறகு தேவன் ஏன் அந்த ஆதாமை ஆசீர்வதிக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாமே இருந்தாலும் அவைகள் பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டுமானால், அவைகளை ஆண்டு கொள்ள வேண்டுமானால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதை அங்கு ஆதாமுக்கு சொல்லுகிறார். நாம் அநேக நேரங்கள் என்ன நினைத்து விடுகிறோம்? நம்மக்கிட்ட பொருள் இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அதனால் நாம் வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைக்கிறோம். இல்லை, அவைகளை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அதை பழுகவும் பெருகவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமானால் அதுதான் ஆசீர்வாதம். அப்போ இந்த நாட்களில் ஆதாம் என்ன செய்தான்? பாவத்தினால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்த பொழுது, அந்த ஆசீர்வாதம் இழந்ததுனால வந்த அந்த சாபம் அவனை மாத்திரமல்ல அந்த பூமியையும் பிடித்து கொண்டது. அப்போ தேவன் பூமியை ஆசீர்வதிக்கலை, தாவரங்களை ஆசீர்வதிக்கலை, பயிர்களை ஆசீர்வதிக்கலை, ஆதாமை ஆசீர்வதித்தார். ஆதாமினுடைய ஆசீர்வாதத்தினால தான் பூமி ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் அந்த ஆதாம் பாவம் செய்த மாத்திரத்தில் அந்த பூமியும் சபிக்கப்பட்டு போயிற்று. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் அங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனிடத்தில் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ மீண்டும் கூட தேவன் அந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது தான் இந்த சாபங்கள் எல்லாம் மாறும் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் இந்த சாபங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதனால தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாவத்துக்காக ஏன் ரத்தம் சிந்தி அந்த பாவ மன்னிப்பை ஏன் வழங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வு வரும் பொழுதுதான் உங்களுக்குள் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுகிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க.